ஃபர்ஸ்ட்டு முதல்மா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க மூலியமா தான் எனக்கு தியானம் கிடைச்சது. ஆஹ் என்- ஆஹ் அந்த வாழ்க்கை வந்துட்டு தியானத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதைன்னு சொல்லலாம். ரொம்ப எப்ப பாரு ஒரு டென்ஷன் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு பரபரப்பு எப்ப பாரு. ஏன்னா பிகாஸ் நான் தியானம் சின்ன குழந்தைங்க அப்ப 2 பேருமே எனக்கு. ஸோ அந்த குழந்தைங்கள பாத்துக்கிறது, ஃபினான்ஷியலா நாங்க கொஞ்சம் கம்மியா இருந்தோம். சின்ன இது குழந்தைங்களையும் பாத்துக்கணும், செய்யணும் அப்படின்ற எப்ப பாரு ஒரு டென்ஷன், பரபரப்பு, கோவம், சட்டு சட்டுன்னு கோவம் வந்துரும். எந்த ஒரு செயல் செய்யும்போதும் வந்து பாத்தீங்கன்னா, அவசர அவசரமா செய்றது, பேசுறதுலயும் ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசுவேன் நானு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஆனா, அதுதான் என்னோட அப்ப அப்படிதான் இருந்தது எனக்கு. டே ஃபுல்லா அப்பா ஒரு கோவம் வந்துட்டா போதும். ரொம்ப நேரமா, "ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி ஆச்சு? ஏன் இவர் இப்படி நடந்துக்கிட்டாரு? ஏன் குழந்தைங்க கத்திக்கிட்டே இருக்காங்க?" ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்த நெனச்சு, நெனச்சு, நெனச்சு திருப்பி அதிலேயே உழண்டுட்டே இருப்பேன். அந்த நெனச்சுட்டே இருந்திருப்பேன். ஃபினான்ஷியலா இருந்தா, "இதுல என்ன பண்றது? ஏன் இப்படி நடக்குது?" திருப்பி, திருப்பி அந்த விஷயத்துல இருந்தேன். அப்பதான் கரெக்ட்டா எனக்கு பக்கத்து வீட்ல வந்து பாரதி அப்படின்ற ஒரு மாஸ்டர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷமா இந்த தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரதி மேடம் தான் வந்து எனக்கு இந்த தியானத்த சொல்லிக் குடுத்தாங்க. அந்த தியானம் சொல்லிக் குடுத்து, ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு பெரிய மாற்றம் தெரியல. அவங்க சொல்லிக் குடுத்துட்டு, அவங்க பொண்ணு தான் வந்து எனக்கு என்ன செய்வாங்க அப்டின்னா, டெய்லி வந்துட்டு, "அக்கா உட்காருங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்புறம் போக, போக, போக வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. என்னோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சது. என்னோட பதட்டம் கொஞ்சம் குறைந்தது. என்னோட டென்ஷன் குறைஞ்சது. நான் பேசுற வார்த்தைகள்ல எனக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கிடைச்சது. ஏன் இப்படி எனக்கு நடக்குது? அப்படின்றது தெரிஞ்சது. அப்புறம் தியானம் செய்ய செய்ய தான் அவங்களும் சரி, அவங்க பொண்ணும் சரி எனக்கு. அப்புறம் எனக்கு நெறைய சின்ன சின்ன மெசேஜஸ் குடுப்பாங்க அவங்களுக்கு. நான் ஒருத்தி தான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்துல நெறைய பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4, 5 பேர் சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் தியானம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாற்றம் எனக்கு கிடைச்சோனே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது. அப்படி ஒரு மாற்றம் எனக்கு நெறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. நெறைய எல்லாத்துலயுமே மாற்றம் நெறைய ஆரம்பிச்சது. அந்த நிதானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நான் ஏன் இப்படி இருந்தேன்? அப்பதான் தெரிஞ்சது நெறைய பேர சொல்லி ஏன் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு பணம் வரல? ஏன் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காரு? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அப்படின்ற எண்ணங்கள்ல இருந்தது. இதுல வந்ததுக்கு அப்புறம் தான், வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நாம தான் நம்மளோட வாழ்க்கைய வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சொற்கள், செயல்கள் இதுதான் நம்ம வாழ்க்கையில மாத்துது. நான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் ப்ரீ டிசைன். இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க, மாமனார், மாமியார், என்னோட சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாமே நான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல வர்ற பிரச்சனைகளுக்கு எதுவா இருந்தாலும் நானே காரணம். இதுக்கு முன்னாடி மத்தவங்கள தப்பா சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அப்படி பேசுறாங்க? ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு, ஓ! நான் தானா? நான் மாறுனா எனக்கு சரியாயிடுமா? அப்படின்ற மாற்றம் எனக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட தான் வந்து மாற்றம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் நான் தியானம் வந்து 30 மினிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஃபுல்லா உட்கார முடியாது குழந்தைங்க இருக்கறனால, எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சோனே, அதுல கொஞ்சம் மாற்றங்கள் நடந்தது. ஸோ எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு நான் தியானம் பண்ண கொஞ்சம் வருஷம் கழிச்சு, சேலத்திலேயே வந்து தியான மகா யக்ஞம் நடந்தது. அந்த தியான மகா யக்ஞம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரேம்நாத் சார் நெறைய மாஸ்டர்ஸ் எனக்கு வந்து வந்து நெறைய மாஸ்டர்ஸ் தெரிய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நாலேட்ஜ் எனக்கு நெறைய கிடைச்சது. அங்க கிடைக்கும்போது, அங்க பத்ரிஜி சார் அதுக்கு முன்னாடி ஒரு செஷன்லயும் பத்ரிஜி சார் பார்த்தேன் நானு. அங்க பத்ரிஜி சார் கூட பேசுற எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி தியானத்துல இந்த மாரி இருக்கு. கன்டின்யூ பண்ணுமா, கண்டிப்பா நல்லாருக்கும். அப்படின்னு பத்ரிஜி சார் சொன்னாரு. ஸோ, பத்ரிஜி சார் பக்கத்துல போறப்ப அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. நம்ம கடவுளையே நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் இல்லீங்களா? ஸோ அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. பத்ரிஜி சார் கூட இருந்த அந்த கொஞ்சம் நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு அடுத்த மாற்றம். கொஞ்சம் ஸ்லோவா நடந்தது. அந்த தியான மகா யக்ஞம் நடந்தவுனே, இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஃபாஸ்ட்டா நடக்க ஆரம்பிச்சது.
அடுத்தது என்ன செய்யணும்? அப்படின்னு நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்களுக்கு சேலத்திலேயே வந்து நெறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நான் டைம் கிடைக்கும்போதெல்லாம், நான் பேசும்போதெல்லாம் தியானம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சேன். என்னோட லைஃப் நல்லா இருக்கு. நான் முன்னாடி எதுவா இருந்தாலும் டென்ஷனா இருப்பேன். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. என்னோட லைஃப் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அப்பப்ப செய்வாங்க. பட் நம்ம பத்ரிஜி சார் என்ன சொல்லியிருக்காரு? சொல்றது மட்டும் உங்க கடமை. சொல்லிருங்க. அவ்வளதான். ஸோ அதே போல தான். நான் என்ன சொன்னேன், என் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எதுனா மாஸ்டர் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு போய் நான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல வருடங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாணியம்பாடி போற வாய்ப்பு கிடைச்சது. வாணியம்பாடி போயி, அங்க ஒரு மௌனம் செஷன் அட்டெண்ட் பண்ணேன். அந்த மௌனம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ ஜஸ்ட் அப்டி அங்க போய் தியானம் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்பதான் இன்னும் கிளியரா ஒரு பிக்சர். ஓ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வழி தடம் சரியா தெரியல அப்டின்றப்ப, அந்த அந்த ஒரு கேமரா போட்டு அந்த ரூட்ட காமிச்சா, அந்த லைட் வச்சு அந்த ரூட்ட காமிச்சா எப்டிங்க இருக்கும்? நம்மளுக்கு தெரியாத இடத்துல வந்து லைட் காமிச்சா. அந்த மாரி ஒரு பெரிய லைட் எனக்குள்ள எரிஞ்சது, அந்த இடத்துல. அதுதான் ஞான ஒளின்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. வெரி கிளியர் பாத். அந்த இடத்துல ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அந்த இடத்துல வந்து. அப்ப வந்து நாகேஸ்வரா சார் தான் வந்துட்டு சயின்டிஸ்ட் நாகேஸ்வரராவ் சார் தான் எனக்கு கைட் பண்ணாரு அந்த மௌனத்துல. அந்த செஷன் முடிச்சோனே அவங்களோட நாலேட்ஜ் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுது. அங்க ஒவ்வொரு தடவ வாணியம்பாடி போறப்பவும் நெறைய மாஸ்டர்ஸ மீட் பண்ணிட்டுருப்பேன். நெறைய சேஞ்சஸ் எனக்கு நடக்க ஆரம்பிச்சது. அந்த மௌனம் தான் மாஸ்டர்ஸ். எனக்குள்ளார வந்து அ கிளியர் பாத் அப்படின்றப்ப என்ன தெரிய ஆரம்பிச்சதுன்னா, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் வந்து நான் என்னோட என்னோட மீனிங்க நான் தெரிய ஆரம்பிச்சேன். ஓ! நான் இந்த இடத்துல இவ்ளோ பெரிய தவறு பண்ணியிருக்கேனா? நான் நெறைய பேச ஆரம்பிருக்கேனா? தேவையில்லாத வார்த்தைகள பேசிட்டு இருக்கேனா? தேவையில்லாத விஷயங்கள பேசிட்டு இருக்கேனா? தேவையில்லாத எண்ணங்கள நெனச்சுட்டு இருக்கேனா? தியானம்ல கொஞ்சம் மாற்றம் நடந்தது. ஆனா மௌனம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மாற்றம் நடந்தது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இங்க இருந்து வாணியம்பாடின்னே வச்சுக்கோங்களேன். அங்க வாணியம்பாடி போறதுக்கு நம்ம சைக்கிள்ல டூ வீலர்ல போனா எப்படி இருக்கும்? ஒரு பஸ்லயோ, ஃப்ளைட்லயோ போனா எப்படி ஃபாஸ்ட்டா போய் ரீச் ஆவோம் இல்லையா? அதே மாரி தான் என்னோட மாற்றம் வந்து லைஃப்ல நடந்ததுங்க. அந்த வாணியம்பாடி போய் மௌனம் இருந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கிளியரா தெரிய ஆரம்பிச்சது. இதுல என்ன எனக்கு மனசுல தோண ஆரம்பிச்சதுன்னா, நம்ம தவறு செய்யும்போதும் சரி, தவறு சொல்லும்போதும் சரி, நெறைய கர்மாக்கள சேர்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கே. நம்மளுக்கே தெரியாம நெறைய கர்மாக்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா எப்ப எனக்கு விழிப்பு நிலை வருதோ, அப்ப நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். நான் யாரையும் புண்படுத்த மாட்டேன். அப்புறம் நான் செயல்கள்ல தெளிவா இருக்கும்போது வந்து, என்னோட மாற்றங்கள் நெறைய தெரிய ஆரம்பிச்சது. ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் இன்னும் சிறப்பா தெரிய ஆரம்பிச்சது. குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க வளர பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணணும் இல்லீங்களா? கைட் பண்ணணும். எந்த இடத்துல கைட் பண்ணணும்? எந்த இடத்துல கம்பல் பண்ணணும்? எந்த இடத்துல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ, அந்த வாணியம்பாடி மௌனம் தான். அப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மௌனத்துல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அட்டெண்ட் பண்ண தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மௌனம் தியானம் பண்ணும்போதும் சரி, மௌனம் பண்ணும்போது நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. நான் எனக்குள்ளார இருக்கிற விஷயத்த, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓ! நான் இந்த இடத்துல இன்னும் மாறணுமா? நான் இந்த இடத்துல இன்னும் செய்யணுமா? நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கேன். நான் வந்து யாரையும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னும் சொல்லிட்டு இருக்கேனா? தெரியா சொல்லிட்டேனா? ஈவன் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், அவர நான் சொல்லிட்டேனா? நான் சொல்லக்கூடாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இன்னும் எனக்கு தெளிவ ஆரம்பிச்சது. அமைதியா இருக்க ஆரம்பிச்சேன். பேசும்போது விழிப்பு நிலையோட இருக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்கிட்ட வந்து நெறைய மாற்றத்த கொண்டு வந்தது. அந்த அப்புறம் ஃபுட்ல மாற்றம். நான் ஃபுட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 2 நேரம். 3 நேரத்துலருந்து 2 மணி நேரம். ஸோ இப்ப 90% வந்து 2 டைம்ஸ் நான் வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ அந்த ஃபுட் எடுக்கும்போது இன்னும் மாற்றம். அந்த நம்மளோட உணவு வந்து நெறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரூட்ஸு, சாத்வீகமான உணவுகள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நல்லாருக்கும் நம்மளுக்கு. அந்த அந்த ஃபுட்டும் நம்மளுக்கு நெறைய மாற்றங்கள் தருது அப்படின்றது வந்து, அங்க வாணியம்பாடி இருக்கும்போது மௌனம் கொடுக்கும்போது அவங்க உணவு குடுக்குறாங்க இல்லையா? அந்த சாத்வீகமான உணவு குடுக்குறாங்க இல்லையா? ரொம்ப மைல்டா இருக்கும். அந்த கஞ்சி ஆகட்டும், உணவாகட்டும் ரொம்ப மைல்டா இருக்கும். அப்பதான் எனக்கு வந்து ஃபுட்டு கூட நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது அந்த இடத்துல. ஸோ நம்ம எடுக்கும்போது அந்த ஃபுட்லயும் வந்து நெறைய ஃபோக்கஸ் பண்ணோம். நான் நெறைய ஃபுட் வந்து அவசரத்துக்கு நெறைய வாங்கி சாப்பிடுவேன். மாவாகட்டும், ஏதோ ஒண்ணு எமர்ஜென்சிக்கு வாங்க. அத ஆரம்பிக்கும்போது அத நெறைய குறைக்க ஆரம்பிச்சேன். ஓ! நம்ம வந்து வெளியில ஃபுட் வாங்குறத குறைக்கணும். பிகாஸ் அந்த ஃபுட்டுனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வந்துட்டு ம அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ எந்த உணவு சமைக்கிறாங்க? எப்படி சமைக்கிறாங்க?
அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியம் தெரிய ஆரம்பிச்சது. அதிலிருந்து நான் நெறைய குறைக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஃபுட்லயும் நெறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அ ஃபுட் சமைக்கும்போதும் சரி, அந்த விழிப்பு நிலையோட சமைக்கும்போது, அ அ நம்ம வந்து அந்த அமைதியோட சமையல் செய்யும்போது, பரிமாறும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம நினைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு, அவங்களுக்கு நம்ம குக் செய்யும்போது நம்ம எண்ணங்கள் போடலாம். நான் இன்னைக்கு வந்து அமைதியா இருக்கணும், என் குழந்தைங்க ஹேப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எங்க ஃபேமிலியோட ஜாலியா இருக்கணும், சுமூகமான உறவுகள் எல்லார்கிட்டயும் இருக்கணும். அந்த மாரி அந்த மாரி கேட்கும்போது, சமைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நெறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு அப்புறம். அந்த லைஃப் வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படிதான் என்னோட லைஃப் ஆச்சு. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நடந்தது. அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நான் சேலத்துல வந்து 20 இயர்ஸ் இருந்தேன் நானு. ஸோ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்க சேலத்திலேயே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா, அம்மாவே வந்துட்டு, "நீங்க எங்களோடயே வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க அப்பதான் வந்துட்டு நாங்க இங்க தாராபுரம் வந்து இப்ப நான் 3 இயர்ஸ் ஆச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப நம்ம ஒரு ஒரு வீட்ல இருக்கோம். ஒரு ஒரு பக்கத்து வீட்லயோ, ஒரு பக்கத்து ஊருக்கோ போனா எப்படிங்க இருக்கும்? நெறைய எடுத்து வைக்கணும், செய்யணும், டென்ஷன் அங்க போய் எப்படி செட்டில் ஆவோம்? எந்த மாரி இருப்போம்? எந்த மாரி நடக்கும்? அப்படின்ற ஒரு பயம், டென்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். ரொம்ப ஒரு ஸ்மூத்தா இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு வீட்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனா எப்படிங்க இருக்கும்? ஒரு பெரிய மாற்றம் இருக்காது இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா நம்மளுக்கு? அதே மாரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அங்கிருந்து இங்க வந்து நாங்க மாறுனது ரொம்ப இயல்பா, இயற்கையா, சாதாரணமா நடந்த ஒரு விஷயமா எங்களுக்கு இருந்தது. இங்க வந்து நாங்க கடை ஆரம்பிச்சோம். கடை ஆரம்பிச்சு, என் குழந்தைங்களாகட்டும், என் கணவராகட்டும், எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப நல்ல மாற்றமா இருந்தது. இங்க வந்தவுனே இன்னும் அத விட வந்து எங்களோட ஃபினான்ஷியல்ல ஒரு அப்கிரேட் கிடைச்சது. தியானத்துல இங்க வந்தவுனே அம்மா பக்கத்துல இருக்காங்களா, ஸோ அம்மாவும் தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. நானும் அம்மாவும் நெறைய பக்கத்துல தியானம் எக்ஸ்பீரியன்ஸஸ் வாணியம்பாடி போறதாகட்டும், பக்கத்துல இருக்கிற எங்கேயாச்சும் தியானம் ஹயக்யம் நடக்கிறதாகட்டும், அங்க போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆந்திரால கட்தால் இருக்கு இல்லீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவ பத்ரிஜி சார் நடத்துவாரு. அங்க கட்தால் போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்பா! 50,000 டூ 1,00,000 பீப்பிள் ஒரு இடத்துல தியானம் செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண மாஸ்டர்ஸ். ரொம்ப வார்த்தைகள் சொல்ல முடியாது. அந்த பேரானந்த நிலை. ஓ! இதுதானா? தியானத்திலே நெறைய தடவ நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த கூட்டு தியானத்துல, அந்த இடத்துல ஒரு 3 ஹவர்ஸ் தியானம் செய்றப்ப, அதுதான். அந்த அதுதான் மாஸ்டர்ஸ். யூ கான்ட் சே. நீங்க அத ஃபீல் பண்ணா மட்டுமே மாஸ்டர்ஸ் உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு. அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அங்க போய் வந்துட்டு ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது. இட்ஸ் எனர்ஜி ஷிஃப்ட்ன்னு சொல்லலாம். என்ன ஷிஃப்ட் நடந்ததுன்னே உள்ளுக்குள்ள தெரியாது மாஸ்டர்ஸ். அவ்ளோ அ அந்த ஷிஃப்ட் நடந்தது. அந்த கட்தால் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. பெரிய ஷிஃப்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஷிஃப்ட் என்ன எங்க கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ்ல பாபாஜி கேவ்ஸ் போனேன் மாஸ்டர்ஸ். ஆ அந்த பாபாஜி கேவ்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நான் ஒரு ஆன்மா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் அங்க போன உடனே என்னோட சோலோட கனெக்ட்டோட அங்க உள்ளுக்குள்ள ஒரு கனெக்ட் ஆச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். அந்த கனெக்ட்குள்ள ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் செய்றப்ப அப்படி ஒரு ஆனந்தம். இந்த வாழ்க்கை அப்படி ஒரு ஆனந்தம். ஏன் எல்லாரும் வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய விட்டுட்டு இருக்காங்க? ஏன் கஷ்டத்திலேயே இருக்காங்க? ஏன் துக்கத்திலேயே இருக்காங்க? ஏன் வருத்தத்திலேயே இருக்காங்க? ஏன் நோயிலேயே இருக்காங்க? அப்படின்ற அவங்களுக்குள்ள நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னும் நெறைய பேருக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். நெறைய பேருக்கு செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? யாருக்கு என்ன சொல்லலாம்? என்ன பண்ணலாம்? அப்டின்ற ஒரு மாற்றங்கள் வந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், அப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தியானம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கெல்லாம் தியானம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தியானம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இங்க லைவ்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். சரி எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே எங்களுக்கு வந்து கன்னிகா பரமேஸ்வரி கோயில் இருக்கு. அங்க பக்கத்துல ஒரு மடம் எங்களுக்கு அங்க சின்ன ஹால் இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 21 டேஸ் நாங்க செஷன் நடத்துனோம். அங்க நெறைய பேர் வந்தாங்க. ஒரு 20 மெம்பர்ஸ், 30 மெம்பர்ஸ் அப்படி கலந்து கலந்து வந்தாங்க. அத கலந்து முடிஞ்சதுக்கப்புறம், அங்க இருக்கிறவங்கலாம் கேட்டாங்க. "நீங்க வந்துட்டு நீங்க எங்களால டெய்லி இங்க வந்து பண்ண முடியல. எங்களுக்கு வீட்ல இருந்தே செய்றதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமால்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு Google லிங்க்லயே கிரியேட் பண்ணிக்கிட்டு, டெய்லியுமே ஒரு 1/2 அன் ஹவர் செஷன். ஒரு தியானம் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம் நாங்க.
ஒரு 3, 4 மந்த்ஸா நாங்க தியானம் சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அதுல வந்து கலந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும். சின்ன சத்சங்கம் நடக்கும். அந்த மாரி போயிட்டுருக்கு. அங்க போறப்ப வந்து இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் இந்த 3, 4 மந்த்ஸ்லயே வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. "எனக்கு வந்து நல்லா இருக்குமா, மாற்றம் இருக்கு எனக்குள்ளார. நான் சுகர் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் குறைய ஆரம்பிச்சது." அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது அது கேட்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா கிரேட்! இதுதான் நம்ம பர்ப்பஸ் ஆஃப் லைஃப். அப்ப எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. தியான பிரச்சாரம். அப்புறம் அ தியானத்த பத்தி சொல்லிக் குடுக்கணும். அடுத்தது எனக்குள்ளார மௌனம் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா பௌர்ணமி மெடிடேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். பௌர்ணமி மெடிடேஷன் முடிச்சுட்டு, அப்புறம் மௌனம். அந்த மௌனம் குடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன் இல்லீங்களா? மௌனம் தான் நம்மளுக்கு நெறைய சொல்லிக் குடுக்கும் நம்மளுக்கு. நம்ம செய்ற தப்பு "நீ தான் தப்பு பண்ற" அப்படின்னு நம்ம நம்ம அவங்ககிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ளாரயே வந்து நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் மாறணும். நான் கோவப்படுறேன். தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்பதானே நம்ம மாறுவோம். அதான் மாஸ்டர்ஸ் நடந்துச்சு. அந்த மௌனத்த குடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க மௌனம் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மௌனம், தியானம் குடுக்கும்போது நெறைய மாற்றங்கள். எனக்கு வந்து இதுல வந்து பெரிய இது என்ன அப்படின்னா, நான் எப்பல்லாம் தேவையோ அப்பதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது. தேவையில்லாத இத பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய செய்ய ஆரம்பிச்சேன் மாஸ்டர்ஸ். எனக்குள்ளார வந்துட்டு எப்ப மாற்றம் நெனைக்கிறத விட செயல் வரும்போது தான் மாற்றம் குயிக்கா நடந்தது. சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, நான் செஞ்சேன். ஆனா, இன்னும் எப்ப என்னோட மாற்றம் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சது அப்டின்னா, நான் ஜர்னல் எழுத ஆரம்பிச்சேன். நைட் படுக்கும்போது, நான் இன்னைக்கு எப்டி நடந்துக்கிட்டேன்? நான் எந்த மாரி நடந்துக்கிட்டேன்? நான் எந்த இடத்துல நான் கோவப்பட்டேன்? நான் இன்னைக்கு என்னோட டைம நான் எப்படி யூஸ் பண்ணேன் நானு? நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணேனா? எவ்வளோ நேரம் நான் தியானம் கத்துக்கிட்டேன்? புக்கு படிச்சேன். இல்ல நான் என்ன ஒரு செயல வந்து நான் வந்து செயல்திறனோட நான் செஞ்சேன். புரொடக்டிவா செஞ்சேன். அப்டின்றத செய்யும்போது திங்க் பண்ணும்போது தான், ஓ! நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் நான் என்னோட டைம் விரயம் ஆயிட்டுருக்கு. அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சோனே, அங்க மாற்றம் நடந்தது. அந்த ஜர்னல் செய்ய செய்ய ஆரம்பிக்கும்போது தான் மாஸ்டர்ஸ், நோ காசிப், நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மென்ட். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா போச்சு மாஸ்டர்ஸ். நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு ஜட்ஜ்மென்ட் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. டக்கு டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிருவேன். இப்படி செய்யணும், "நீ அப்படி நெனச்சுட்டல்ல." என் பொண்ணாகட்டும், கணவராகட்டும், யாராகட்டும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிருவேன். "நீ இப்படி செஞ்சல்ல, நீ இப்படி தானே ஜட்ஜ்." அப்படின்னு உடனே உடனே நான் ஜட்ஜ் பண்ணிருவேன். அந்த ஜட்ஜ்மென்ட் மாறிருச்சு. எனக்குள்ளார வந்து அந்த ஜட்ஜ்மென்ட்ன்ற வந்துட்டு நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. அவங்களுக்கு தோன்ற அந்த விஷயத்த அவங்க செஞ்சாங்க. நம்ம எதுக்கு அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்? வேண்டாம். அப்படின்ற ஜட்ஜ்மென்ட் கொறஞ்சது. தேவையில்லாத ஆ லேடீஸ்னாவே நெறைய காசிப் பண்ணுவோம் இல்லையா? நம்மளுக்கே தெரியாது. அந்த காசிப் நெறைய இருக்கும். ஏன் அவங்கள பத்தி, இவங்கள பத்தி ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு ஃபங்ஷன் ஆகட்டும், அந்த ஃபங்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, சூப்பரா சூப்பரா சிறப்பா செஞ்சிருப்பாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அங்க என்ன குறையோ அத மட்டும் தான் பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாம் நடந்தது. ஆனா அது மட்டும் சரியில்ல. எல்லாம் சூப்பர். ஆனா அது மட்டும் தான் சரியில்ல. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த மாற்றம். ஸோ அந்த இடத்துல நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆக்ஷன் அந்த ஜர்னல் பண்றப்ப மௌனம் இருக்கும்போது தான் வந்துட்டு அது செயலுக்கு நல்லா வந்தது எனக்குள்ளார. நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மென்ட், நோ காசிப், நோ இன்டர்ஃபியரன்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்த பத்தி நம்ம குளோஸா இருக்கோம். நம்ம தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், இல்ல ரிலேஷன்ஸ் ஃபேமிலி ஆகட்டும். அவங்கள ஃபேமிலி பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ணோம். குறுக்கால போய் இன்டர்ஃபியர் பண்ணி, "நீ ஏன் அப்படி செஞ்ச? நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருப்பேன் நானு. அந்த இன்டர்ஃபியரன்ஸ் கொறஞ்சது. அவங்களோட லைஃப் அவங்களுக்கு தெரியும். அவங்க டிசைன் அவங்களோட என்ன வேணுமோ அவனுக்காக அவங்க வந்திருக்காங்க. நான் அந்த இடத்துல குறுக்க போறப்ப, அவங்களோட பாத்துல நான் குறுக்கிட்டு இருக்கேன் நானு. அப்ப நான் அந்த இடத்துல வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல அந்த கர்மா சேர்த்த மாட்டோம் நம்ம வந்துட்டு. நம்ம விழிப்பு நிலையோட இருக்கும்போது, நான் அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ஆரம்பிச்சேன். நான் என்னோட இன்னைக்கு என்ன வேலை? நான் காலையில எந்திரிச்சேனா, தியானம் செஞ்சேனா, சமையல் செஞ்சேனா, கடைக்கு போனேனா, கரெக்ட்டா இருக்கேனா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்ஜாயிங் எவ்ரி மொமெண்ட். ஃபோன் பேசும்போது அந்த பிரசன்ட் மொமெண்ட். செயல் செய்யும்போது அந்த பிரசன்ட் மொமெண்ட். மைண்ட்ஃபுல்னஸ், கம்ப்ளீட் மைண்ட்ஃபுல்னஸோட செய்ய ஆரம்பிச்சேன். முழு விழிப்பினையோட நான் இந்த செயல நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனா, இந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் ஒரு செஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்றப்ப, திருப்பி ஒரு கம்பேக். சரி இன்னைக்கு நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். கம்பேக். அந்த மாரி நம்ம தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து செய்யும்போது, அப்படி ஒரு மாற்றம் எனக்குள்ள நெறைய ஆரம்பிச்சது.
இந்த மாற்றம் வந்து இந்த தியானம் வந்து அப்படியே ஒரு மாற்றத்த வாழ்க்கை குடுத்ததுங்க. ஸோ, அதனால நான் என்ன கடைசில நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தியானம். ஸோ, அதனால என்ன ஆச்சுன்னா, நான் பஸ்ல போறப்பாகட்டும், நான் அடிக்கடி ஊர் பிரயாணம். சேலம் தானே என் சொந்த ஊர். நான் 20 இயர்ஸா இருந்ததுனால நெறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ட்ராவல் இருக்கும் அப்பப்ப. ஸோ, ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்புறம் அவங்களோட பேசிட்டு, தியானம் பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களா இருந்தா, நீங்க வந்து சின்னதாடா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்கவங்களுக்கு ஏஜுக்கு ஏத்த மாரி பேசினா, அவங்களுக்கு டக்குன்னு புரியுது. குழந்தைங்களுக்கு "நீ படிச்சா ஈஸியா மனப்பாடம் செய்யணுமா? அப்ப நீ தியானம் செய். நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லு. இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்ட்டலாம் பேசும்போது பசங்க, என் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப காலேஜ் தானே. அவங்களோட பேசும்போது சரி, கொஞ்ச நாளும் சரி. அவங்களுக்கு வந்து நான் தியானம்ன்ற வார்த்தை சொல்றத விட, தியானம் சொல்லும்போது என்னமோ நெனச்சுக்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோயேன். எதுவுமே செய்ய வேண்டாம். நீ ரிலாக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. எப்ப பாரு ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். ஏதோ ஒரு செயல்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க. அதுவும் இப்ப இருக்கிற இந்த டீனேஜ் ஆகட்டும், இந்த +2 காலேஜ் போற குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஃபோன்ல இருக்காங்க. நெறைய அவங்களுக்கே தெரியாம அந்த ஃபோனுக்குள்ள அடிக்ட் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல வெளிய வரணும் அப்டின்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுடா. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கம்முனு உட்காந்துக்கோ, அப்சர்வ் பண்ணு. ரிலாக்ஸா இருக்கும். அடுத்தது நீ என்ன செய்யணுன்றத இன்னும் சிறப்பா செய்ய முடியும். அப்டின்னு சொல்றப்ப, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2, 3 பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் இவங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இவங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்றப்ப, அ கடந்த கால வாழ்க்கையில நெனச்சே எனக்கு அப்படி நடந்தது. அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. எனக்கு அப்படி நடந்துச்சு. எனக்கு இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு, அம்மா இதெல்லாம் நீங்க நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எதனா மாற்றம் நடந்ததா உங்க வாழ்க்கையில? அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னதையே திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒண்ணுமே இல்லையே அப்படின்னுவாங்க. ஆமா பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு பழச நெனச்சு அவங்க திட்டினாங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் துன்பப்பட்டேன், என் ரிலேஷன்ஸ் இப்படி பண்ணாங்க. அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு என்ன மிஞ்சுச்சு? வருத்தம் மட்டுமே உங்களுக்குள்ளார மெத்தம் இருந்தது இல்லையா? ஸோ அந்த வருத்தத்த விட்டுருங்க. தியானம் செய்ய ஆரம்பிங்க. மனசுக்குள்ளார அமைதியா வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. உங்க சுவாசத்த மட்டும் கவனிங்க. உங்களுக்கு அதுவே உங்களுக்கு மாற்றத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல பெரியவங்க இருந்தாலும், இங்க தாராபுரத்துல பெரியவங்ககிட்டயும் அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி நான் சொல்லுவேன். பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நான் அந்த இடத்துல எப்படி சொல்லுமோ, அந்த டைமிங்ல அந்த ஷார்ட் டைமிங்ல எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல நெனச்சேன். பேம்ப்ளெட் எடுத்துட்டு போவேன் மாஸ்டர்ஸ். பஸ்ல போறப்ப கூட பேம்ப்ளெட் எடுத்துட்டு போவேன். அங்க அவங்க கிட்ட பேசிட்டு அந்த பேம்ப்ளெட்ட குடுக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் நம்மளோட நம்மளோட மெடிடேஷன் சேனல் இருக்கு இல்லையா? இப்ப மகா அவதார் ஃபவுண்டேஷன் இருக்குன்னா, நம்ம அழகா அத பத்தி சொல்லலாம். இந்த மாரி மகா அவதார் ஃபவுண்டேஷன் இருக்கு. நீங்க அதுல வந்து பாருங்க. அப்படின்னு நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல சொல்லலாம். நம்மளுக்கு பிஎம்சி இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இருக்கு. நம்மளுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்ஃபர்டபிள் எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கோ, அந்த லாங்குவேஜ்ல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும் மாஸ்டர்ஸ். அந்த ஒரு மாற்றம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய மாற்றத்த நமக்கு குடுக்கும் நம்மளுக்கு. நம்ம தியானம் செய்ய, பிரச்சாரம் செய்ய ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டாம். அந்த மாற்றம் வந்து ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப அற்புதமா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சுரும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. என்னோட இன்னொன்னு பெரிய ஒரு ஒரு இது என்னன்னா, என்னோட இன்னரோட நான் பியூட்டிஃபுல்லா கனெக்ட் ஆனேன் மாஸ்டர்ஸ். தியானம் செய்றப்ப தான் உள்ளுக்குள்ளார வந்து என்னோட இன்னொரு கனெக்ட் அ எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அ இன்னைக்கு அந்த இடத்துல போக வேண்டாம். நான் இந்த செயல் செய்ய வேண்டாம். அ யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு கூட நெனைப்போம் இல்லையா? நம்ம ஹெல்ப்புன்னு நம்ம நெனைப்போம். அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நம்ம அங்க போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நெனைப்போம். அப்ப டக்குன்னு தோணும். இல்ல, இல்ல. அவங்களுக்கு நம்ம போனா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேண்டாம். அப்படின்னு தோண ஆரம்பிச்சுரும். நம்மளோட இன்னர் நம்மளுக்கு வந்து மெசேஜ் குடுக்கும். அதுக்கேத்த மாரி. அங்க போனா உனக்கு தேவையே இல்ல. அந்த அந்த குரூப் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையே இல்ல. நீ போகணும், ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிற. அந்த ஃபங்ஷனுக்கு போகணும்னு நெனைக்கிற. ஆனா என்னோட இன்னர் என்ன சொல்லும்? அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கேத்த மாரி என்ன நடக்கும்னா, மாஸ்டர்ஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் எந்த இடத்துல நம்ம இன்னர் போக வேண்டான்னு சொல்லுதோ, அத நம்ம ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அன்னைக்கு நம்ம போகணும்னு நெனைக்கிறப்ப வந்து அங்க வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து தேவையில்லாத விஷயங்கள மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க போறப்ப நம்ம என்ன ஆகும்? ஒண்ணு ஆமான்னு சொல்லும், இல்ல இல்லன்னு சொல்லும், இல்ல அந்த இடத்துல விட்டு விலகணும். ஏதோ ஒண்ணு நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அங்க போனா தானே அதெல்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல விலகும். சில இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபங்ஷன்ஸ்ல அங்க போக மனசு தோணும். "நீ அங்க போ, அந்த கேதரிங்க்கு போ." அப்படின்னா, அங்க போயி அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் தியானம் சொல்லிக் குடுத்துருக்கேன். நெறைய ஃபங்ஷன்ஸ்க்கு போயி, அப்படியே ஒரு 2 பேரா உட்காருவாங்க, 4 பேர் உட்காருவாங்க, 10 பேர் உட்காருவாங்க. அந்த மாரி உட்காரும்போது நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டு, அப்படியே தியானத்த சொல்ல ஆரம்பிச்சுருவேன். நல்லாருக்கும். "ஏய் பண்ணுங்கடா."
பெரிய குழந்தைங்களா இருந்தா எப்படி சமாளிக்கணும்? அவங்க குழந்தைங்க நீங்க சொல்ற பேச்சு கேட்கலையா? ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கு. அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு, "நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு" நீங்க சொல்லுங்க. "நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்க" சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னரோட கனெக்ட் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லா கைட் பண்ணும் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு வந்து எப்படி கைடன்ஸ் வரணும் அப்படின்றது நம்மளோட இன்னர் கனெக்ட் ஆகுறப்ப, ஃபங்ஷனுக்கு போணும், ஃபங்ஷனுக்கு போக வேண்டாம். எல்லாமே நம்மளுக்கு சொல்லும் மாஸ்டர்ஸ். நம்மளோட ஃப்யூச்சர வந்து நம்மளோட தியானம் வந்து நம்மளோட இன்னரோட கனெக்ட் ஆகுறப்ப, நம்மளுக்கு அழகா மெசேஜ் குடுக்கும். அத நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என் இன்னரோட பேசுறது எனக்கு எப்படி தெரியணும்? எப்படி தெரியும் நம்மளுக்கு? கச 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 கசன்னு மண்டைக்குள்ளார எல்லாருக்குமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளோட ஆன்மா இருக்கு. நம்ம ஆன்மா பேசுறது கேட்கும். ஆன்மா பேசுறது ஏன் நெறைய பேருக்கு கேட்கறதில்ல? ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள எப்ப பாரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி நடக்குது? என்னோட நடக்குது? இன்னொரு பெர்சனல் எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, இப்ப நான் சொல்ட்டேன். என் பெரிய பொண்ணு காலேஜ்னா பிஜியே முடிச்சுட்டாங்க. அடுத்தது இந்த சிச்சுவேஷன்ல நெறைய பேருக்கு எண்ணங்கள் எப்படி ஓடிட்டுருக்கும்? என் பொண்ணுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன்? நான் நடந்துப்பேன்? இது எப்படி எனக்கு நடக்கும்? நான் எப்படி இதுக்கு நான் அமௌண்ட் சேர்த்துவேன்? எப்படி நான் நடப்பேன்? எப்ப பாரு ஃபியூச்சர் பயம் ஒரு ஃபியூச்சர் ஃபியர் இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்டின்ற ஒரு டென்ஷனே இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணது சின்னதா தான் சில்வர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன இன்கம் வந்துட்டுருக்கு. எப்படி நடக்கும்? ஆனா, இந்த டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. ஐ அம் கனெக்டட் டூ மை சோல் அண்ட் யூனிவர்ஸ். அப்ப எனக்கு என்ன தெரியும்? அது நடக்க வேண்டிய சமயத்துல கரெக்ட்டா, அழகா, அற்புதமா, சூப்பரா நடக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் மாஸ்டர்ஸ் ஆர் கைடிங். ஒரு மெசேஜ் மூலியமா கைட் பண்ணுவாங்க. புக் மூலியமா கைட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தா எங்க அம்மா பேசுறப்ப எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். அந்த மெசேஜ் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மைண்ட் கிளியரா இருக்கணும். கிளாரிட்டியோட இருக்கணும். மைண்ட் தெளிவா இருக்கணும். அதுக்கு தியானம், மௌனம் இது இருந்தா மட்டுமே நம்ம இன்னர் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். நம்ம சோல் பேசுறது நம்ம கேட்கும். அப்பதான் நம்ம சோலோட கனெக்ட் ஆவோம். நம்ம சோலோட கனெக்ட் ஆறப்ப தான் இன்னர் கனெக்ட் ஆகும். நம்ம தியானம் செய்ய இந்த சோல் கனெக்ட் ஆறப்ப நம்மளுக்கு 3 ஐ ஓப்பன் ஆகும். 3 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப கிளியர் பிக்சரா இன்னும் தியானம் செய்ய ரொம்ப கிளியர் பிக்சரா தெரியும். இந்த இடத்துல இது இப்படி நடக்கும்னு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அந்த தெளிவோட இருக்கோமோ, அது நடக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல அந்த தியானம் செய்றப்ப அப்படி ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தியானம், மௌனம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னரோட கனெக்ட் ஆறப்ப நம்மளுக்கு மெசேஜஸ் நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. இன்னொன்னு பெ அ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் செய்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எனர்ஜி சேவ் பண்றோம். இப்ப வீட்டுக்குள்ளார வந்து ஒரு நெய், அந்த எண்ணெய் அதெல்லாம் இருக்கு இல்லீங்களா? அந்த நெய் வந்துட்டு நெய் வந்து நெறைய பேர் வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அந்த வெண்ணெய வந்து ஒரு பாத்திரத்துல உருக்கும்போது, அந்த நெய் பாத்திரம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நெய்ய போட்டுட்டு, ஈவன் அந்த ரைஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஏன் நெய் வேஸ்ட் பண்றதில்ல? ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? ரொம்ப நம்ம அவ்ளோ விலை போட்டு வாங்குறோம். அத வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள். ஸோ அதே மாரி நம்ம வீட்ல வந்து செய்றோம். அதே போல தான் மாஸ்டர்ஸ். நம்ம தியானம் செய்றப்ப நம்மளுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப அழகா கிடைக்குது. அந்த எனர்ஜிய வந்து நம்ம சேவ் பண்ணி, எதுக்கு யூஸ் பண்ணணுமோ, அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து. தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 6 விஷயத்துல இருக்கும்போது, இதுல தான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு நெறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஃபியூச்சர பத்தி நெனைக்கிறதுல வேஸ்ட் ஆகுது. பயத்துல நெறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. காசிப் பண்றப்ப நெறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. கம்ப்ளைண்ட் பண்றப்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. யார்ட்டயாச்சும் இன்டர்ஃபியர் பண்றப்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு ஜட்ஜ் பண்றப்ப, கம்ப்ளைண்ட் பண்றப்ப, ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு பெரிய பானை இருக்கு. அதுக்குள்ளார அந்த ஓட்ட தான் மாஸ்டர்ஸ் இது எல்லாமே. ஆமா. அந்த ஓட்டைய நிரப்புவோம். தண்ணி போட்டு நிரப்பு யூஸ் பண்ணா நெனப்போம். கோவப்படுறப்ப போயிடும். டென்ஷன் ஆறப்ப போயிடும். கம்ப்ளைண்ட் பண்றப்ப போயிடும். அந்த அந்த பாத்திரத்துக்குள்ளார வந்து அந்த அந்த பானைல வந்து இவ்ளோ ஓட்டை இருந்தா எப்படி நம்ம அந்த பானைய நிரப்ப முடியும்? நிரப்ப முடியாது இல்லையா? அந்த பானை நிரப்புனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த பானையில இருக்கிற நிறைய சேவ் பண்றப்ப தான், வீட்ல இருக்கிற தேவையில்லாத நம்மளுக்கு தேவையான தண்ணீய எடுத்துட்டு, அடுத்தது இந்த தண்ணீய வந்து நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கலாமா? மத்தவங்களுக்கு சர்விஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா, இந்த பானையிலேயே இவ்ளோ ஓட்டை வச்சுட்டு இருந்தா, நம்ம எப்படி சர்விஸ் பண்ண முடியும்? நம்ம எப்படி மத்தவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுக்க முடியும்? அந்த தியானம் எப்படி எஃபெக்டிவா இருக்கும் அவங்களுக்கு? எப்படி சொல்லணும்னு ஒ அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம சொன்னா தான் அது போய் ரீச் ஆகணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்திலயும் நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த தியானம் எப்ப நம்ம மத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிப்போம், சர்விஸ் பண்ண ஆரம்பிப்போம். நமக்குள்ளாலேயே இந்த பானையில இவ்ளோ ஓட்டை இருந்தா எப்படி அத மாத்த முடியும்? மெதுவா இதெல்லாம் கத்துக்கிட்டு,
தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பானையில இருக்கிற ஓட்டை எல்லாம் நான் அடைக்க ஆரம்பிச்சேன். இப்ப சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் மாஸ்டர்ஸ். ஸோ, எப்பவுமே நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் சரி, ஒவ்வொரு சொல் சொல்லும்போதும் சரி, ஒவ்வொரு எண்ணங்கள் எண்ணும்போதும், அந்த எண்ணம், அந்த ஒரு சொல், அந்த ஒரு செயல். இந்த 3மே ஒரே நிலையில இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் மாஸ்டர்ஸ். அந்த இந்த இந்த செயல்திறன் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மணி நேரம் சமைக்க வேண்டியது 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்திலேயே சமைச்சிரலாம். கிளீனிங் ஆகட்டும், வீட்ல எந்த ஒரு செயல் செய்யும்போது செய்யறதாகட்டும், அத 2 மணி நேரம், 3 மணி நேரம் செய்ய வேண்டியது 1/2 மணி நேரத்தில செஞ்சிடலாம். டக்குன்னு தோணும். ஒரு விஷயத்த நான் இந்த எண்ணங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சேம் திங் மாஸ்டர்ஸ். இப்ப நான் சேலமே போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 4 ஹவர்ஸ் ஜர்னி ஆகும்னா, டக்குன்னு நான் எப்படி அந்த 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 பயணத்த இன்னும் நம்ம சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்ற கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த கிளாரிட்டி கிடைக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. தியானம் செய்ய செய்ய அ கிளாரிட்டி கிடைச்சது. புக் படிக்க கிடைச்சது. அந்த தியான பிரபஞ்சம் புக் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. பெரிய புக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன் நானு. புக் எடுக்கும்போது "இவ்ளோ பெரிய புக்கா?" அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுரும். அப்புறம் கடைசில பார்த்தீங்கன்னா, தியான பிரபஞ்சத்தில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த புக்க படிச்சது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த நாலேட்ஜ் அந்த மாரி கிடைக்கும்போது நான் நெறைய புக் படிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய, பெரிய புக்கா எடுக்க ஆரம்பிச்சேன் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த சின்ன மாற்றங்கள் நமக்குள்ளார சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ண மாற்றம் நான் நெறைய மாற்றத்த எனக்கு நெறைய குடுக்க ஆரம்பிச்சது. கடைசில என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசில இந்த பாபாஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஹிமாலயா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பயணம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 1 வீக் பயணம் நடந்தது. ஒவ்வொரு இடமும் மாஸ்டர்ஸ். அந்த இடத்துல நாங்க பயணம் செஞ்ச ஒவ்வொரு இடமே ஹைடகான் பாபா, பாபாஜி கேவ்ஸ், நம்ம அந்த திஸ் இஸ் இதுதான், இதுதான். இந்த இடத்துக்காக தான் நாம எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா. என்னோட லைஃப்ல நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதுதான் முக்தியா? இதுதான் என்லைட்மென்ட்டா? இதுதான் அந்த ஸ்டேஜ் இப்படிதான் இருக்குமா? சொர்க்கம் இப்படிதான் இருக்குமா? அந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? அந்த இயற்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹைடகான் பாபா அங்க அங்க இருக்கு. பாபாஜி அந்த இடத்துல. அந்த இடத்துல இயற்கை சூழல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டாம். அப்படியே இருக்கலாம். அந்த டே ஃபுல்லுமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது, அந்த இறைநிலையோட கனெக்ட் ஆகும்போது, அந்த சோலோட இன்னரோட கனெக்ட் ஆகும்போது, திஸ் இஸ் வாட் நம்ம பூர்ணாத்மாவோட கனெக்ட் ஆறது. அப்படி ஃபீல் ஆச்சு மாஸ்டர்ஸ். நாட் ஈவன் அந்த ஒரு செகண்ட் கிடையாது மாஸ்டர்ஸ். ஒரு துக்கம் கிடையாது. எனக்குள்ளார எத்தன வருஷங்கள் பயணங்கள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஓடதுக்காக தான், நெறைய கத்துக்கிறதுக்காக தான் இந்த பிரசன்ட் லைஃப்ல நம்ம வந்திருக்கோம். அப்ப எவ்ளோ கிளியர் பண்ணாலும் பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் பேக்கேஜ் இருக்கும். நம்மகிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன மூட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாம் முடிஞ்சது மாஸ்டர்ஸ். ஐ ஃபினிஷ் கம்ப்ளீட்லி ஆல் மை பேக்கேஜ். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்பா! நான் கொண்டு வந்த எல்லா மூட்டையுமே நான் கழிச்சுட்டேன். நான் கொண்டு வந்த எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன். அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அத்தனா இதுவுமே எனக்கு முடிஞ்சுது அப்படின்ற மாரி தோண ஆரம்பிச்சுச்சு. கனெக்டட் வித் ஹையர் லெவல் மாஸ்டர்ஸோட எனக்கு கனெக்ட் கிடைச்சது. அங்க எனக்கு நெறைய மெசேஜஸ் வந்தது. நெறைய விஷயம் கிடைச்சது எனக்கு. அந்த இடத்துல தான் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் அங்க நம்ம போணும் அப்படின்னா, இந்த ஹிமாலயாஸ் போயி, இந்த பாபாஜி கேவ்ஸ் போய் அங்க மாற்றம் நடிக்கணும்னா, நம்ம டெய்லி, 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 டெய்லி பார்த்தீங்கன்னா, தியானம், சத்சங்கம், ஸ்வாத்தியாயம், நம்ம ஜர்னல் பண்ணணும். நம்ம செய்ற செயல்ல இருக்கணும். அங்க போனதுக்கப்புறம் அந்த 1 வீக் போறதுக்கு 2 டேஸ் வர்றதுக்கு டிராவல் ஜர்னி கூட ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது மாஸ்டர்ஸ். நெறைய பேரோட மாஸ்டர்ஸ் அங்க டிராவல் கூட வந்தவங்க அந்த டிராவல் கூட 1 1/2 நாள் நாங்க டிராவல் பண்ணோம் நாங்க. ட்ரெயின் ஜர்னி. அது கூட ஒண்ணும் கஷ்டமாவே தெரிஞ்சுக்கல. நெறைய ரசிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் தெரிஞ்சது, ஓ! எனக்குள்ளார இவ்ளோ ரசனை வளர்ந்திருக்கா? எனக்குள்ளார இப்படி மாற்றம் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் நான் ரசிச்சதே இல்ல. எனக்கே தெரியும். ஒரு சின்ன பூவாகட்டும், சின்ன மலராகட்டும், ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிறதாகட்டும், அழுகிறதாகட்டும், அதெல்லாம் நான் ரசிச்ச ஞாபகமே எனக்கு இல்ல. அங்க போயி ஒரு சின்ன சின்ன விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சேன். இந்த இலை இருக்கும் இல்லையா? அந்த இலையில இதுக்கு முன்னாடி இலையே நான் ஒரு பெரிய மரம் இருந்தா, மரத்த மட்டும் பார்ப்பேன். அந்த மரத்துல இருக்கிற பூவ பார்க்க ஆரம்பிச்சேன். இலைய பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த இலையில அந்த சின்ன சின்ன அந்த ரோமங்கள் இருக்கும் இல்லையா? அந்த ரோமங்கள் கூட பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன்.
அப்படி ஒரு மாற்றம் வந்து அந்த எனக்கு ஹிமாலயாஸ்ல நடந்தது. அந்த ஹிமாலயா ட்ரிப்ல நடந்தது. அது ஹிமாலயா ட்ரிப் நம்மளுக்கு எப்படிங்க நடக்கும்? இங்கெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் ரீச் ஆகும். அங்க போனதுக்கப்புறம் மேசிவ் சேஞ்ச் மாஸ்டர்ஸ். அந்த ஹிமாலயா ட்ரிப் போயிட்டு வந்து நான் 1 இயர்ஸ் ஆச்சு. மைட் பி அத சொல்லலாம் நம்ம. 10த் கிளாஸ் தியானம் வந்தோனே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தேன். அந்த மௌனம் எனக்கு வந்துட்டு தியானமாக யக்ஞம் நடக்கும்போது நான் 5த் வந்தேன். 10த் வந்தேன். அந்த மௌனம் கிடைக்கும்போது நான் +2 படிச்சேன். +2ல வந்து நான் காலேஜுக்கு போனேன். நெறைய மாஸ்டர்ஸோட அந்த நெறைய சின்ன சின்ன யக்ஞம் போடும்போ யக்ஞங்கள் நடக்கும்போதும், கத்தால் போறப்ப அந்த மாரி மாற்றம்லாம் காலேஜ் முடிக்க ஆரம்பிச்சேன். ஹிமாலயாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பிஹெச்டி முடிச்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? தட் இஸ் வாட் என் மனசுக்குள்ளார அப்படி ஒரு மாற்றம் எனக்கு ஹிமாலயாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாஸ்டர்ஸ் எனக்கு நடந்தது. நவ் த லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் மாஸ்டர்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்கு கவலை, துக்கம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கும் டக்குன்னு வரும். ஃபியூ செகண்ட்ஸ். இப்ப நம்ம அந்த செகண்ட்ஸ்ல இருக்கும்போது எப்படி ஆகும் மாஸ்டர்ஸ்? அந்த நம்ம விழிப்புணர்வு அதிகமா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வார்த்தைகள விட மாட்டோம். தேவையில்லாத செயல்கள் செய்ய மாட்டோம். தேவையில்லாத அந்த எண்ணங்கள் போகாது. கிளாரிட்டி கிடைக்கும். ஓ! தப்பு செஞ்சா சொல்லிட்டோம். முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ். ஏன் இப்படி பண்ற? முடிஞ்சிருச்சு. கிறிஸ்பா ஷார்ட்டா பேச ஆரம்பிச்சேன். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் சொன்னா மட்டுமே தான் எனக்கு திருப்தியா இருக்கும். அப்பாடா! இப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் சைலன்ட்டா, மௌனமா இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், ஒரு விஷயத்த ஒரு 20 நிமிஷமோ, 10 நிமிஷமோ பேசுனா, கேட்கிறவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. ஜஸ்ட் நான் எவ்ளோ கிறிஸ்பா இந்த விஷயத்த என்னால ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள சொல்லணுமா? 30 செகண்ட்ஸ். 2 மினிட்ஸ்ல சொல்லணுமா? 2 மினிட்ஸ். 1 மினிட்ல சொல்லணுமா? 1 மினிட். அந்த விஷயத்துக்கான டைம் எவ்ளோ எடுத்தா உங்களுக்கு புரியுமோ, அந்த டைம் எடுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் எஃபெக்டிவா போய் சேர ஆரம்பிச்சது என் குழந்தைங்களுக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும். அப்புறம் வர்றவங்க கஸ்டமர்ஸ் கிட்டயும் நம்ம எஃபெக்டிவா பேசணும்ல மாஸ்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம பேசணும் இல்லையா? அவங்களுக்கும் நான் தியானத்த பத்தி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். எங்களோட கஸ்டமர்ஸ் வரவங்களோடயும் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த சின்னதா, குறுகலா, கிறிஸ்பா பேச ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்னும் என்ன முன்ன விட வந்து நேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆ சொல்லுவாங்க டக்குன்னு டிராவல் போறப்ப தெரியாத முகம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சிரிக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு பார்த்து சிரிப்பாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். புதுசா பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்பதான் நான் தெரிய ஆரம்பிச்சேன். ஓ! நமக்குள்ளார வந்துட்டு அந்த லவ் எனர்ஜிஸ் அதிகமா இருக்கு. நம்மளுக்கே தெரியாம நம்ம பக்கத்துல வரும்போது அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் மாற்றம். தியானத்தோட மாற்றம் அதுதான். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது அழகா போய் வந்து ரீச் ஆகும் மாஸ்டர்ஸ். எஃபெக்ட் ஆகும். பக்கத்துல ஒரு சொல்லியிருக்காங்க. என் கூட பக்கத்துல நான் தியானம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தாலும், உட்கார்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வாணியம்பாடிட்ட போயிட்டு வர்றப்ப தான் ஷேர் பண்ணாங்க. நான் தியானம் வாணியம்பாடி முடிச்சுட்டு நான் அங்க இடத்துல வந்து உட்கார்றேன். 5 நிமிஷத்துல பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, "மாஸ்டர் நீங்க எங்கிருந்து வரீங்க?" அப்படின்னு. ரொம்ப நேரமா அவங்க அவங்க சென்னையில வந்துட்டுருக்காங்க. வந்தவுனே வந்துட்டு பக்கத்துல வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல கூட இல்ல. அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "மாஸ்டர்ஸ் நீங்க வந்துட்டு எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னாங்க. "ஏன் கேட்கிறீங்க?" "இல்ல நீங்க வந்த உடனே எனக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்குது. இந்த இடமே ரொம்ப நல்லா மாறிடுச்சு மாஸ்டர். மா அ ம் மாறிடுச்சுங்க" அப்படின்னு சொன்னாங்க. "என்ன மாஸ்டர்?" அப்போ அவங்களுக்கும் நான் தியானம் சொல்லிக் குடுத்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்புறம் இங்கேருந்து வரேங்க. இந்த மாற்றம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே ட்ரெயின்லேயே அவங்களுக்கும் தியானம் குடுத்தேன் நானு. அவங்களும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாங்க. அந்த இடமே வந்து கலகலப்பா இருக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம தியானம் பண்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடமே வந்து பியூட்டிஃபுல்லா மாற ஆரம்பிச்சுரும். நம்ம இருக்கிற இடம், நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அதுவே அழகா மாறிடும். ஏன்னா அப்டின்னா நம்மளோட சோல், நம்மளோட ஆன்மா எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம அந்த நிலைய அடைஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ நம்ம பக்கத்துல வர்றவங்களுக்கு அந்த இடம் நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம இந்த தியானம் பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம எங்க போனாலுமே வந்துட்டு நம்ம பக்கத்துல வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் தெரியும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. நம்ம பக்கத்துல வர்றப்ப அவங்க அந்த அந்த எனர்ஜிஸ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றது லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேட்பாங்க, சொல்லுவாங்க, அடுத்தது செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்ததே அதுக்காக தானே! நான் வந்தது அதுக்காக தான் அப்டின்றது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ மாஸ்டர்ஸ் ஆ பிரம்ம ரிஷி பத்ரிஜி மாஸ்டர்ஸ்க்கு நெறைய மாஸ்டர்ஸ்க்கு என் லைஃப்ல நெறைய மாஸ்டர்ஸ் ஜர்னி பண்ணியிருக்காங்க. நெறைய மாஸ்டர்ஸ் என் வாழ்க்கையில வந்திருக்காங்க. புத்தகங்கள் மூலியமா நெறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அருணா மாஸ்டர், இன்னும் நெறைய மாஸ்டர்ஸ் எனக்கு லட்சுமி பிரசன்னா மேடம், ஜி.கே. சார், அ
ஆ பிரேம்நாத் மாஸ்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பக்கத்துல அவங்க வந்து பாரதி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சிரீஷா, ஐயப்பா பிண்டி மாஸ்டர்ஸ். அந்த மாரி சுனிதா மேடம் ஆகட்டும், நெறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்கவங்க வந்துட்டு என்னோட லைஃப்ல இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு மாஸ்டர்ஸ். இந்த இந்த பாருங்களேன், இந்த மகா அவதார் ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு வாய்ப்பும் என்ன தேடி வர ஆரம்பிச்சு, நம்ம இந்த வாய்ப்ப நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் நான் சந்தோஷமா இருக்கேன். நான் ஸ்வீட் சாப்பிடுறேன். எனக்கு நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட் எல்லாருக்கும் குடுத்துட்டு, அவங்களும் ஷேர் பண்ணி, "ஏய் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? ஒரு ஃப்ளவர் வந்து அந்த அந்த நம்ம அந்த மலரோட அந்த சுகந்தத்த நம்ம அனுபவிக்கிறோம். அந்த மலர் மத்தவங்க பாருங்களேன் எவ்ளோ ஃப்ளவர் அழகா இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லீங்களா? அந்த மலர் கொடுக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த அந்த சுகந்தம் அனுபவிக்கிறது எப்படி சந்தோஷமா இருக்கும்ல மாஸ்டர்ஸ். நான் அததான் இந்த வாய்ப்பா நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆ தியானம் செய்றவங்க உங்க டைமிங்க இன்கிரீஸ் பண்ணுங்க. புக் படிக்காதவங்க புக் படிங்க. சுவாத்தியாயத்துல கலந்துக்கோங்க. சின்ன சின்ன குரூப்போட இருங்க. எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சோம். இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா மாஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கை வந்து அழகா, அற்புதமா, ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ். எப்பயுமே லைஃப்ல வந்துட்டு வரும் மாஸ்டர்ஸ். சேலஞ்சஸ் வராமலாம் இருக்கவே இருக்காது. இப்ப மட்டும் எனக்கு சேலஞ்ச் வராதுன்னு நெனைக்கிறீங்களா? வரும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஓ! எ இ நான் இந்த லெசனுக்காக தான் இந்த சேலஞ்ச் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடனே அத கத்துப்பேன். இந்த சேலஞ்ச் உடனே எனக்கு மறைஞ்சிரும். அவ்வளோதான் மாஸ்டர்ஸ். ஸோ சேலஞ்சஸ் வரும். அத எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அத உட்காந்துட்டு பல மாசங்கள் அந்த துக்கத்திலேயே அந்த சேலஞ்ச்ல அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஆனா, இப்போ ஃபியூ டேஸ், ஃபியூ டைம், ஃபியூ ஹவர்ஸ் அவ்வளோதான் மாஸ்டர்ஸ். எல்லாமே அந்த மாற்றம் நடந்திருக்கு. ஸோ, இந்த பிரம்மரிஷி பத்ரிஜி மாஸ்டர்ஸுக்கு என்னோட பெரிய நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கும் என்னோட நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க் யூ மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ்.